மலேசியாவில் மூத்த குடிமக்கள் எண்ணிக்கை எதிரொலி அதிகரித்து வருவதை சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெளிவுபடுத்தியுள்ளன. உடல் பாதிப்புகளுடன் உடனடி மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் மூத்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பதால் அரசு பொது மருத்துவமனைகள், சுகாதார மருத்துவமனைகள் முதலியவை அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி திறம்பட சிகிச்சை வழங்க வேண்டும் என பினாங்கு இந்து இயக்கத் தலைவர் டத்தோ திமுருபியா உருக்கமுடன் கோரிக்கை விடுத்துள்ளார். சமீப காலத்தில் அரசு மருத்துவமனைகளில் மூத்த குடிமக்கள் மற்றும் அவசர சிகிச்சைக்கு உள்ளாரியவர்களுக்கு சிறந்த சேவை வழங்கப்பட்டாலும் அவசர சேவைகளுக்கு முன்வராமல் காலம் கழித்து விட்டார்கள் என்ற எண்ணிக்கையாளர்கள் பெருகி வருவது ஆபத்தான நிலையாக மாறியுள்ளது. இதனையடுத்து அரசு சுகாதார அமைச்சு கூடுதல் கவனம் செலுத்தி மூத்த குடிமக்கள் நலனுக்கான முக்கிய சிகிச்சைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும் முருகையா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் முதியோர் பலர் முதல்வரவே நாடுவதென்றால் அங்கு பணியாற்றும் ஊழியர்களின் அலட்சியமும் பாரபட்சமும் காரணமாக அதிர்ச்சியான அனுபவங்களுடனும் திண்டாட்டங்களுடனும் அவர்கள் எதிர்கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும், எங்கு செலவு செய்வது, யாரிடம் சென்று உதவிக்குரியவை பெறுவது என்பதில் முதியோர் குழப்பத்தில் தவித்துக் கொண்டுள்ளனர் என அவர் தெரிவித்தார். மேலும் மருத்துவமனைகளில் நோயாளிகள் தங்களது விவரங்களை பதிவு செய்த பிறகும் சரியான வழிகாட்டல் வழங்கப்பட்டு தேவையான பிரிவுகளுக்கு செல்ல முடியாத நிலைமை, தேவையான உதவிகளை பெற முடியாமல் திண்டாடும் சூழல் அது நினைக்கும் அளவுக்கு பரிதாபமாக உள்ளது எனவும் முருகையா கூறினார். இந்த பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு அரசு பொது மருத்துவமனைகளில் முதியோர் நலன் பேணும் சிறப்பு சேவை பிரிவு அமைக்க சுகாதார அமைச்சரிடமாக பரிசீலனை மேற்கொள்ள வேண்டும் என முருகையா கோரிக்கை விடுத்துள்ளார்.